நிறைய பேர் இந்த ரத்த கசிவு, இந்த சளி துப்பும் போது ரத்த கசிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்ட சொல்லி, அது காரணம் என்ன சார்? ஹீமோப்டைசிஸ் சொல்லுவாங்க. இந்த இரும்பும் போது சளியும் சேர்ந்து வரும். முக்கியமா லங்ஸ் வந்து பாதிக்கப்படுது. ரத்தத்துல வந்து ஆக்சிஜன் லெவல் குறைவா இருக்கு, இல்ல பொல்யூஷன்லயே அவங்க இருக்காங்க. நார்மலான ஒரு பிளேஸ்ல தான் இருக்கேன், சுத்தமா தான் இருக்கேன், ஆனா எனக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அதாவது ஜெனட்டிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்துருக்கலாம், இல்லை வந்து தாத்தாவுக்கு வந்துருக்கலாம். இப்போ லங்ஸ் கேன்சர் வருது, இல்லை டிபி வருது. இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இரும்பும் போது சளியில் வந்து ரத்தம் கலந்து வரும். என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துட்டா இந்த பிரச்சனை வந்து தடுக்கலாம், இல்லை எந்த மாதிரி மருந்துகள்லாம் எடுக்கலாம்? சுக்கு, மிளகு, திப்புளி, மணத்தக்காளி வத்தலை வந்து பயன்படுத்தலாம், வல்லாரை கீரை பயன்படுத்தலாம். இன்னும் லங்ஸுக்கும் விட்டமின் டிக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரி தான் மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்க, இல்லை அது தனியாக சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரி வேற மருந்துகளும் இருக்கா? தாளிச்சாதி சோளம், திரிகடிகு சோளம், சங்கு பருப்பும், சிலாசத்து பருப்பும், அமுக்குரா சோளம். சில பேருக்கு வந்து நெய்யில் கலந்து சாப்பிடணும், சில பேர் மோரில் கலந்து சாப்பிடணும், சில பேர் வெத்திலையில் கலந்து சாப்பிடணும். அது எப்படி பிரிப்பாங்கன்னா, FT ஹெல்த் வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தோம்னா சித்த மருத்துவர் கலைவாணன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இன்னைக்கு ஒரு டாபிக் என்னன்னா, நிறைய பேர் இந்த ரத்த கசிவு, இந்த சளி துப்பும் போது ரத்த கசிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து நான் கேள்விப்பட்ட சொல்லி, ஸோ அது காரணம் என்ன சார்? ஹீமோப்டைசிஸ் சொல்லுவாங்க. ரத்த கசிவை ஹீமோப்டைசிஸ் சொல்லுவாங்க. இது எப்படின்னா, இந்த இரும்பும் போது சளியும் சேர்ந்து வரும். அது எந்த கண்டிஷன் வேணா, முக்கியமாக லங்ஸ் வந்து பாதிக்கப்படுது. லங்ஸ் வந்து எப்படிலாம் பாதிக்கப்படும் பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்குது, இல்லை பொல்யூஷன்லேயே அவங்க இருக்காங்க. இப்போ நகரம் பார்த்திங்கன்னா எல்லாமே பொல்யூட் ஆகிடுச்சு, காற்று எல்லாமே பொல்யூட் ஆகிடுச்சு. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் அதிகப்படியாக வாழும்போது இயல்பாகவே அந்த பொல்யூஷனில் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க சாதாரணமாக உடம்பு வந்து ஹீட் ஆகி இல்லாட்டி கோல்ட் ஆகி சளி வரும்போது உடம்பு உஷ்ணமாகி ரத்தம் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்க, அந்த டஸ்ட்டு உள்ளே போகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த ரத்த கசிவு வரும் அப்படின்னு. ஆனால் சில பேர் காரணங்கள் வந்து இது மாதிரி இல்லை, நான் நார்மலான ஒரு பிளேஸில் தான் இருக்கேன், சுத்தமாக தான் இருக்கேன், ஆனால் எனக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அது மாதிரி காரணத்துக்கு என்ன காரணம் வரும்னா, பரம்பரை காரணமாக இருக்கும். அதாவது ஜெனட்டிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்துருக்கலாம், இல்லை வந்து தாத்தாவுக்கு வந்துருக்கலாம். அதாவது ரொம்ப அதாவது வீசிங்கு, ஆஸ்துமா போன்ற லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். சில இடத்துல என்னென்னா பல நோய்களில் கூட காரணமாக கூட இருக்கலாம். சில பிரச்சனை வருது, அதன் ரிலேட்டடாக இந்த ஹீமோப்டைசிஸ் வரும். இப்போ லங்ஸ் கேன்சர் வருது, இல்லை டிபி வருது. இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இரும்பும் போது சளியில் வந்து ரத்தம் கலந்து வரும். அவங்க வந்து எந்த பொல்யூஷன் இல்லாத ஒரு ஏரியாவில் இருந்தாலும் கூட. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காரணங்கள் இல்லாமல் வேறு ஏதாச்சும் நோய் வந்து நம்ம யாருக்காச்சும் வந்ததுக்கப்புறம் இந்த ரத்த கசிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருமா? கண்டிப்பாம்மா. ஏன்னா இந்த வைரல் இன்ஃபெக்ஷனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். லங்ஸ் ரிலேட்டடாக அந்த வீசிங்கு, ஆஸ்துமாவில் ரொம்ப சிவியராக ஆகி இந்த மாதிரி ரத்தத்தில் இந்த சளியும் கலந்து வரும். உடம்பு ரொம்ப ஹீட் ஆனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். வேறு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ட்ரக்ஸு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த கல்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி சுவாச கோளாறுகள், எந்த விதமான சுவாச கோளாறுகள் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை வந்து இதோட சைட் பை சைடாக வருது. சார், அப்போ வந்து என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துட்டா இந்த பிரச்சனை வந்து தடுக்கலாம், இல்லை எந்த மாதிரி மருந்துகளை எடுக்கலாம்? ஹீமோப்டைசிஸை பொறுத்த வரைக்கும் லங்ஸை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். லங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய கார உணவுகள், அந்த காரம் வந்து ஸ்பைஸியாக சாப்பிட்றது கிடையாது, மிளகாத்தூள் காரம் கிடையாது, மிளகுத்தூள் காரம். சுக்கு, மிளகு, திப்புளி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம திப்புளி ரசமாக வைப்பாங்க. மணத்தக்காளி வத்தலை வந்து பயன்படுத்தலாம். அதே போல் வந்து வல்லாரை கீரை பயன்படுத்தலாம். ஏன்னா லங்ஸுக்கும் விட்டமின் டிக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா விட்டமின் டி வந்து எதில் இருக்குன்னா சன்லைட்டில் இருக்குது. இப்போ காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நேரடியாக சன்லைட்டை பார்க்கணும். ஒரு 5 நிமிஷம் பார்த்தா போதும். அதன் மூலம் விட்டமின் டி வந்து நமக்குள்ளே போகும். அந்த விட்டமின் டியோட டெஃபிஷியன்சி, அந்த விட்டமின் டி வந்து குறைவாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை வந்து விட்டமின் டி உடம்புல ஃபுல்ஃபில் ஆனாலும் இந்த ஹீமோப்டைசிஸ் பிரச்சனை வந்து சரியாகும். ஓகே. அப்போ சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரி தான் மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை அது தனியாக சித்த மருத்துவத்தில் இது மாதிரி வேறு மருந்துகளும் இருக்கா? சித்த மருந்துகள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தாளிச்சாதி சோளம், திரிகடிகு சோளம், சங்கு பருப்பும், சிலாசத்து பருப்பும், அமுக்குரா சோளம் போன்ற பலவிதமான சூர்ணங்கள் இருக்குது, பற்பங்கள் இருக்குது. அதை பற்பங்கள் பார்த்திங்கன்னா அனுபானம் மாறும்.
சில பேருக்கு வந்து நெய்யில் கலந்து சாப்பிடணும், சில பேர் மோரில் கலந்து சாப்பிடணும், சில பேர் வெத்திலையில் கலந்து சாப்பிடணும். அது எப்படி பிரிப்பாங்கன்னா அந்த உடல் வாகுவை பொறுத்து வாத பித்த கபம் பார்ப்பாங்க. நாடியில் வாத பித்த கபம் எது வந்து உயர்ந்திருக்கு எது தாழ்ந்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அனுபானங்கள் வந்து கொடுக்கப்படும் இந்த ஈமோப்டெசிஸ்க்காக. நீங்க சொன்ன மாதிரி நாடி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க. எப்பயுமே நம்ம எதுக்கு எடுத்தாலுமே வந்து நாடியில வந்து நீங்க அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்னு ஒண்ணு சொல்லுவீங்க. ஸோ இந்த நோய்க்கு அப்படி ஏதாவது ஒரு இருக்கா சார்? ஆமாம், இதுக்கு வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட் வந்து PC9 ஒரு பாயிண்ட். அது மிடில் ஆஃப் த ஃபிங்கர், அதாவது இந்த ஃபிங்கரில் இருக்க டிப்பு இந்த இடத்துல வந்து டச் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ரொம்ப அழுத்தி கொடுக்கணும் இல்லை, சாதாரணமாக இந்த மிடில் ஆஃப் த ஃபிங்கரை டிப்பில் வந்து நம்ம பிடிச்சாவே அந்த PC9 பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதன் மூலமாக இந்த ஈமோப்டீசிஸ் கண்டிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து நரம்பு சம்மந்தமா ஒரு விஷயம்னாலுமே இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் மாதிரி முத்திரைன்னு அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இந்த நோய்க்கு எந்த மாதிரி முத்திரை எடுத்துக்கலாம் சார்? பார்த்தீங்கன்னா இது வந்து சுவாச கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதால நம்ம லங்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி பிராண முத்திரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன, சுண்டு வரல், மோதிர வரல், கட்டை வரல், இந்த தான் பிராண முத்திரை. இந்த முத்திரையை சாதாரணமாக மடி மேலே வச்சுக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ் எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ நம்ம இந்த முத்திரை பண்ணலாம். சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்போ ஓய்வாக இருக்காங்க, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த பிராண முத்திரை வச்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த முத்திரை வச்சா எடுக்கக்கூடாது, அந்த பொசிஷன்லேயே இருக்கணும், ஒரு 20 மினிட்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஈமோப்டீசிஸ் அந்த கண்டிஷன் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஈஸியான வழிகளை வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி.